அரையருக்கு வந்தனம். திருவரங்க அரையருக்கு அநேக நமஸ்காரங்கள். வந்தனம் தெய்வவாரி சுவாமிகளே. என்ன இன்றைக்கு மிகவும் பூரிப்பாக காணப்படுகிறீர்கள்? கையில் பொன்னாடை வேறு. இப்படி சற்று வாருங்கள். என்ன சுவாமி இதெல்லாம்? சொல்கிறேன், கையை நீட்டுங்கள். தெய்வவாரி சுவாமிகளே, தங்களுக்கு என்னவாயிற்று? அடியேனின் நெஞ்சும் புலங்காகிதத்தின் உச்சியில் இருக்கிறது. நேற்று உமது அபிநயம் அடியேனின் உள்ளத்தை மிகவும் கொள்ளை கொண்டது. அந்த அரங்கனே தன் பாம்பனை மீதிருந்து இறங்கி திருநடனம் புரிந்தது போல் இருந்தது. ஊரிலேன் காணியில்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேன், ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே என்று தாங்கள் உள்ளமுருகி காட்டிய பல பாவனைகள் அப்பப்பா அடியேனின் மேனி சிலிர்த்து விட்டது. அப்போதே உமக்கு ஏதாவது மரியாதை செலுத்த அடியேனின் நெஞ்சம் துடித்தது. கையிலோ ஏதுமில்லை. இன்று அடியேன் சாற்றிய பொன்னாடை அந்த அரங்கனுக்காக என்று வாங்கி வைத்திருந்தேன். அப்போது அங்கு வந்த அம்மங்கி ஆழ்வார் உம்மை ஸ்லாகித்து கூறி இப்பொன்னாடியை பார்த்து இது யாருக்கு, அரையருக்கா என்று கேட்டார். ஆஹா, இது பெருமாள் திருவுளமே என்று உமக்கு இன்று அணிவித்து விட்டேன். அதோடு இந்த மோதிரமும் சர்வாலங்கார பூஷிதரான அந்த அரங்கனைப் போல் உம் விரலை இனி அலங்கரிக்கட்டும். இவற்றை ஏற்று அனுகிரகம் செய்ததற்கு மிக்க நன்றி. சுவாமி, தாங்கள் என்னென்னவோ சொல்கிறீர்கள். அனைத்தும் அந்த அரங்கனுக்கே அர்ப்பணம். அரையரே, ஆலயம் என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த ஆன்மா இங்கு லயமடைய வேண்டும். அதை உம் அபிநயத்தின் மூலம் மேலும் சாபல்யமாக்குகிறேன். அதற்கு இந்த அடியேன் செய்தது மிகவும் சொற்பமான மரியாதையே. போதும் சுவாமி, போதும். அடியனை அதிகம் புகழ வேண்டாம். புகழ் அனைத்தும் புருஷோத்தமனுக்கே. பிரமாதம், மிகவும் பிரமாதம். வாருங்கள் அணியரங்கரே. வந்தனம். வந்தனம் எல்லாம் இருக்கட்டும். என் மனதில் ஒரு சிறு சந்தேகம் இருந்தது. இங்கு வந்து உங்கள் இருவரையும் கண்ட பிறகுதான் அது பாதி உறுதியாகிவிட்டது. தாங்கள் சொல்வது அடியனுக்கு சற்றும் புரியவில்லை. என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக ஆச்சாரியரிடம் ஏதேதோ சொல்லி இருக்கிறீர். அதற்கு இந்த தெய்வவாரி உமக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதையையும் செய்திருக்கிறாரோ? சுவாமி, கோபத்தில் ஏதேதோ வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். உங்களை பற்றி ஆச்சாரியரிடம் நாங்கள் ஏன் தவறாக சொல்ல வேண்டும்? அது வைஷ்ணவர்களுக்கு அழகல்லவே. பின்ன நீங்கள் ஏதும் சொல்லாமல் ஆச்சாரியர் என்னிடம் பட்டும் படாமல் பேசுவதற்கு காரணம் என்ன? அவரோ கோவிலுக்கு வருகை தந்து பல நாட்கள் ஆகிறது. பின்னர் அவர் என் மீது திருப்தி இல்லாமல் பேசுவதற்கு காரணம் என்ன? இக்கேள்வியை தாங்கள் தங்களிடமே கேட்டுக்கொள்வதுதான் சாலச் சிறந்தது. தங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல. சுவாமி, சற்று சாந்தமாக உரையாடுங்கள். எங்கள் ஆச்சாரியர் யாரை பற்றியும் தவறாக புறம் பேசும்படி எங்களை வளர்க்கவில்லை. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் தாங்கள். உங்களை பற்றி அவதூறாக பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எனக்கென்னவோ உங்களில் ஒருவர்தான் என்னை பற்றி தவறாக திரித்து கூறியிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மேலும் பெரும்பான்மையான நேரங்களில் கோயிலில் நீங்கள் தானே இருக்கிறீர்கள். அதனால் நிஜமாக அவதூறு பேசுபவர்களை பற்றி உங்களுக்கும் தெரிந்திருக்குமே. அப்படி நாங்கள் யாரையும் அறியவில்லை. நாங்களும் அப்படி நடந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் ஒன்றும் கோயில் காரியங்களுக்கு எதிரி அல்ல. எதிலும் சிக்கனமாகவும் கராராகவும் இருப்பது கோயிலின் வருமானத்திற்காகத்தான். செய்வது ஒழுங்கு நடவடிக்கை தான். தாங்கள் சொல்வதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் உங்களை விமர்சிக்கும் அளவிற்கு நாங்கள் எங்களை அதிமேதாவிகளாக நினைத்துக் கொள்ளவில்லை. புரிந்தால் சரி. என்ன அறையரே இது? இவர் இப்படி நடந்து கொள்கிறார்? தங்களிடம் மகிழ்ச்சியாக உரையாடிக் கொண்டிருந்தேன். படபடவென்று புயல் எடுத்து ஓய்ந்தது போல் இருக்கிறது. இந்த உலகில் இன்பம் என்பது சொற்ப காலம்தான், துன்பம்தான் இலவசமாக கிடைக்கும் போலிருக்கிறது. சரி விடுங்கள் தெய்வவாரி. இவர் ஏதோ வழிமாறி வந்திருக்கிறார். அரங்கனோடு ஒன்று இருப்பவர்கள் இவற்றையெல்லாம் பெரிதுபடுத்தக்கூடாது. ஆனால் ஒன்று, இவர் சுபாவம் அறிந்துதான் ஆச்சாரியரும் இவரிடம் சகஜமாக இருக்கவில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. நம் ஆச்சாரியரின் அருளை பெறாமல் இந்த அரங்கனின் கோயிலில்
சீர்திருத்தம் என்ற பெயரில் அணியரங்கர் எது செய்தாலும் அது சோபிக்கப் போவதில்லை. சுவாமி, படுத்துறங்க போகும் நேரமாகிவிட்டதே. இன்னும் ஏதோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சுவாமி, உங்களைத்தான். என்ன சொன்னாய்? நேரமாகிவிட்டதே, இன்னும் உறங்கச் செல்லவில்லையா என்று கேட்டேன். எடுத்த பணி இன்னும் முடியவில்லை. முடிந்த பின் தான் உறங்கச் செல்ல வேண்டும். சுவாமி, காலத்தில் படுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாதா? பழைய மாதிரி மீண்டும் உடம்பை கெடுத்துக் கொள்வீர்களோ என்று எனக்கு அச்சமாக உள்ளது. உன் அச்சம் தேவையற்றது பத்மாவதி. நாளை எடுக்க வேண்டிய பாடத்திற்கான குறிப்பை மனனம் செய்து கொண்டிருக்கிறேன். பாதியில் அதை எப்படி நிறுத்த முடியும்? சுவாமி, நீங்கள் சொல்வதை கேட்க எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. பாடங்களை தொடங்க ஆரம்பித்தால் எந்த குறிப்பையும் கையில் வைத்துக் கொள்ளாமல் அனாயாசமாகவும் மணிக்கணக்காகவும் பாடம் நடத்துவீர்கள். அப்படிப்பட்ட தாங்களா குறிப்புகளை மனனம் செய்கிறீர்கள்? பத்மாவதி, நீ இப்பொழுது பாடசாலையில் நிலவும் நிலவரம் தெரியாமல் பேசுகிறாய். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பத்மாவதி, உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். போன 2 வாரங்களுக்கு முன் ராமானுஜன் தானே என் சார்பாக பாடங்கள் நடத்தினான். அவன் மாணவர்களிடையே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்து விட்டான். அதன் பயனாக மாணவர்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் இப்பொழுது கேள்வி கேட்கும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ராமானுஜனும் மாணவன் தானே, அதனால் மற்ற மாணவர்களின் நிலைக்கு இறங்கி ஒரு மாணவனைப் போல பாடங்களை போதித்திருக்கிறான். மாணவர்களும் இப்போது முன்னிலும் அதிகமாக ஆர்வத்தோடும் ஞான தாகத்தோடும் பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களின் தற்போதைய அறிவு பசியை அடியேன் ஓரளவாவது போக்க வேண்டாமா? அந்த அளவிற்கு ஒரு எழுச்சியை பாடம் நடத்திய சில நாட்களிலேயே ராமானுஜன் ஏற்படுத்தி விட்டானா? பத்மாவதி, ஞானத்தின் மொத்த உருவம் ராமானுஜன். அவனை முதலாக சந்தித்த போதே தீர்மானித்த விஷயம் அது. ஒவ்வொரு மாணவனும் தான் எடுத்துக்கொண்ட பணியில் சேவையில் அச்சமின்றி உச்சத்தை அடைய வேண்டும் என்று உறுதியாக எண்ணுபவன் ராமானுஜன். இனி என்னால் அவனுடைய ஆர்வத்திற்கு நிலைக்கு ஈடு கொடுத்து பாடம் நடத்துவது கடினம் என்ற நிலைக்கு அடியேன் வந்துவிட்டேன் என்றால் பார்த்துக்கொள்ளேன். அடியேன் தாசன். வா ராமானுஜா, உள்ளே வா. வந்தனம் குருதேவா. ராமானுஜா, உனக்கு ஆயுசு கெட்டி. உன்னை பற்றித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தேன். ராமானுஜா, அகத்தில் அனைவரும் நலமா? முக்கியமாக உன் பாரியாள் எப்படி இருக்கிறார்? அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். என்ன ராமானுஜா, இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய்? அப்படி என்ன அவசரம் அப்பா? மதியமே அடியேன் வந்திருக்க வேண்டும். நாளை காலையிலேயே ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து புறப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக பல காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அதனால்தான் முன்பே தங்களை காண வர முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கு புறப்பட இருக்கிறாய்? என்ன விஷயமாக புறப்படுகிறாய்? அடியேன் திருப்புட்குடிக்கு செல்ல இருக்கிறேன் சுவாமி. அடியேனின் மேற்படிப்பை அங்குள்ள பாடசாலையில் தொடர முடிவெடுத்திருக்கிறார் அடியேனின் தகப்பனார். ஓ, தங்களின் விருப்பமும் அடியேன் வேறு எங்காவதுதான் அடுத்த நிலை படிப்பை தொடர வேண்டும் என்பதுதானே. எனவே திருப்புட்குழி பாடசாலைக்கு செல்கிறேன் சுவாமி. திருப்புட்குழி என்றால் யாதவ பிரகாசரின் பாடசாலையா? ஆம் சுவாமி, அவரின் பாடசாலையேதான். ராமானுஜா, வித்வத்தை பொறுத்தவரை யாதவ பிரகாசரின் பாண்டித்யம் அபாரமானதுதான். அதை அடியேன் மறுக்கவில்லை. அதே சமயத்தில் அவரிடம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. புரிகிறது சுவாமி.
தங்களின் ஆசிகள் அடியேனுக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அடியேனை ஆசிர்வதியுங்கள் சுவாமி. சிறந்த வித்வானாக திகழ்ந்து உலகம் போற்ற வாழ்வாயாக. எழுந்திரு ராமானுஜா. சரி, திருப்புட்குழி என்றால் அது காஞ்சியம்பதிக்கு அருகில் அல்லவா உள்ளது? நித்தியப்படி எப்படி உன்னால் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து அங்கு சென்று வர முடியும்? காஞ்சியம்பதியில் உள்ள திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில் தங்கி அங்கிருந்து நித்தியப்படி திருப்புட்குழி பாடசாலைக்கு செல்ல ஏற்பாடாகி இருக்கிறது சுவாமி. திருக்கச்சி நம்பி மடத்திலா தங்கப் போகிறாய்? அதுவும் நல்லதுதான். யாதவ பிரகாசர் போன்றவர்களின் சங்கத்தில் இருக்க போகும் நீ தினமும் சில மணி நேரமாவது திருக்கச்சி நம்பி சங்கத்திலும் இருக்கத்தான் வேண்டும். இல்லையேல் பரட்டு வாதங்களையே பேசிக் கொண்டிருக்கும் யாதவ பிரகாசரின் மனோபாவம் நம்மையும் பாதித்துவிடும். திருக்கச்சி நம்பியின் ஆழ்ந்த பக்தி உனக்கு ஒரு ரட்சையாக இருந்து காக்கும். நல்ல ஒரு முடிவைத்தான் சோமயாஜி எடுத்திருக்கிறார். இருப்பினும் தங்களை பிரிந்து செல்வதால் தங்களை பற்றிய ஏக்கம் என்னுள் இருந்து கொண்டுதான் இருக்கும் சுவாமி. எனக்கும் அப்படித்தான் ராமானுஜா. உன்னை அடிக்கடி காண முடியாமல் இருக்கப் போவது மிகவும் வேதனையான விஷயம்தான். நீ சாதாரணமானவன் இல்லையே. உன்னுடைய சேவை நம் பாடசாலைக்கு அவ்வளவு தேவையாக இருந்தது. நீ செய்த பல அரும்பணிகள் அற்புதமானவை. உன் சீரிய முயற்சியால் அடியேன் பாடசாலையில் பல புதிய எழுச்சிமிக்க மாணவர்களை பார்க்கிறேன். அந்த அளவிற்கு வேதத்தை பற்றியும் அதன் உள்ளார்ந்த விஷயங்களின் முக்கியத்துவத்தையும் பசுமரத்து ஆணி போல் சக மாணவர்களின் நெஞ்சிலும் பதிய வைத்திருக்கிறாய். இதேபோல் நீ அங்கும் பேரும் புகழும் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் ஒன்று, உன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் நிலையில் யாதவ பிரகாசர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஏன் சுவாமி அப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம் ராமானுஜா, நீ அங்கு செல்வதில் ஒரு வகையில் வித்தையில் மேம்பட்டே திகழ்வாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் அங்கு பல விஷயங்கள் உன் மனதிற்கு ஒப்பாமல் நடக்கலாம். பல சம்பவங்களை நீ பொறுத்து கொள்ள வேண்டியும் வரலாம். சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது போல்தான் அடியேனின் தந்தையும் மாமா திருமலை நம்பிகளும் எச்சரிக்கை செய்தார்கள். உங்கள் அனைவரின் கூற்றையும் அடியேன் உணர்ந்திருக்கிறேன். இருப்பினும் பகவானின் திருவுள்ளம் அடியேன் அங்கு செல்ல வேண்டும் என்று இருப்பதாகவே கருதுகிறேன். நீ கூறியது முற்றிலும் உண்மை. பகவானின் திருவுளம் அவரே அறிவார். உன்னை அங்கு அனுப்புவதன் மூலம் பல அசாத்தியமான நிகழ்வுகளை நிகழ்த்த பகவான் திருவுளம் கொண்டிருக்கலாம். இருப்பினும் நீ உன் விஷயத்தில் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடே இரு. யாதவ பிரகாசரிடமிருந்து சற்று தூரம் நின்றே பாடங்களை பயின்று வா. மாணவர்கள் ஏதாவது கேள்விகள் எழுப்புகிறார்கள் என்பதற்காக எந்த கேள்விகளுக்கும் முன் சென்று பதில் சொல்லிவிடாதே. அதை யாதவ பிரகாசர் விரும்ப மாட்டார். நிச்சயம் சுவாமி. ஆசான் இருக்க அடியேன் முந்திக்கொண்டு எதையும் பேச மாட்டேன். இங்கு நம் பாடசாலையில் தாங்கள் விரும்பியதால் ஆசானுக்குரிய சில காரியங்களை அடியேன் நிறைவேற்றினேன். அதேபோல் நிச்சயம் அங்கு நடந்து கொள்ள மாட்டேன். எந்த ஒரு காரியத்திற்காக அடியேன் அங்கு செல்கிறேனோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் சுவாமி. மிகவும் சந்தோஷம் ராமானுஜா. சென்று வா, இல்லை வென்று வா.
காற்று நன்றாக வருகிறது. இந்த மயில் தோகை என் பெருமாளின் திருமேனியை நிச்சயம் குளிரச் செய்யும். என்னடி ஆண்டாள், தன்னந்தனியாக உனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறாயே, என்ன விஷயம்? சற்று கண்ணை மூடிக்கொள். மூடிக்கொண்டேன். இப்பொழுது கண்ணை திற. அற்புதமாக இருக்கிறதே. ஏதடி இது? அம்மா, இதை நானே பிரத்யேகமாக என் ஆதிகேசவனுக்காக செய்தது. ஆளவட்டம் கொண்டான் இனி ஆதிகேசவன், அப்படித்தானே? அப்பா, இந்தாருங்கள் அப்பா, இதை கையில் வாங்கி பாருங்கள். பிரமாதம். லோச்சனி, பார்த்தாயா என் பெண்ணின் கைத்திறமையை? அது என்ன, என் பெண் நம் பெண் என்று சொன்னால் ஆகாதா? சாதனையாக ஏதாவது செய்துவிட்டால் அவள் உங்கள் பெண், அதுவே பாதகமாகிவிட்டால் என் பெண் ஆகிவிடுவாள், அப்படிதானே? சரி சரி, ஒரு பேச்சுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். அம்மா ஆண்டாள், இப்படி ஒரு விசிறி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு எப்படி தோன்றியது? திருக்கச்சி நம்பி சுவாமிகளால் தான். சாப்பிடலாமா? சரி அம்மா, வருகிறேன் பெரியம்மா. நில்லுங்கள். பாகுபலி படத்தின் சிறப்புகளும் அதனுடைய வெற்றியும் உங்களுக்கே தெரியும். இந்த படத்துல ஸ்ரேயா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. பாகுபலி 2லயும் ராணாவின் மனைவியா ஸ்ரேயாவுடைய